எங்களது வாரிசாகிய என் தெய்வத்துக்கு மீனாட்சி அவர்களுக்கு பெரிய ஆளாகணும். எங்க வாரிசு எங்க வம்சங்க நீங்க எல்லோரும் ஆசீர்வதிக்கணும். அந்த பெருமாள் அவர்களுக்கு துணையாக நிற்கணும். 40 வருஷம் 30 வருஷம் இந்த சூனாதேவி அவர்கள்லாம் வந்திருக்காங்க இந்த மேடைக்கு. குருவித்துறை மட்டும் நம்ம மேடைக்கு வந்த தெய்வங்கள் பூரா வந்திருக்கு. உங்க ஆசீர்வாதம் அனைவரும் என் பிள்ளைய பெரிய ஆளாக்கணும். நீங்க நன்றி வணக்கம். சிவனா அவர்கள் காலையில வச்சதுக்கு நன்றி ஐயா. இளஞ்சியா போட்டது போட்டது ஒரே ஒரு பாட்டு படிச்சிருக்கா அப்புறமே பாருங்க நடக்கட்டும். உனக்குள் 100 நிலவானோன்னு அதே சொல்லச்சு என்ன சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்கப்படாது நரிக்கிறவன். இல்ல நான் கேக்குறேன் இது அவர் பொண்டாட்டி கவலைப்பட வேண்டிய விஷயமாச்சு. நீங்க உடன் பிறப்பு சும்மா அறியா முதல்ல அப்ப நீங்க கொண்டு போகணும். இல்ல அவனுக்கு தெரியாது நம்ம உறவு முறை என்னன்னு தெரியல. சின்ன அவர் சின்ன பையன் நீ நான் பையல அடே உங்க அப்பா இன்னைக்கு நந்தவனை களை கட்ட போகுதுப்பா. ஆமா சிறப்பா. ஆமா வர வர தகத்தகன் இருக்கு. 4000 ரூபாய் சம்பளம் வாங்க அப்படித்தான். எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அந்த துணிமணிக்கு? 500 ரூபா தான் செலவு பண்ணிருக்கேன். அதனால இன்னைக்கு நாங்க எங்க போறோம்? மிஸ்டர் அருண் தமிழகத்துல காவலுக்கு போறோம். காவலை பார்த்து எனக்கு அழுத்து போயிடுச்சுன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இந்த காவலை பாக்கணும்னு உங்க சாப்பாடு சரியா? காவலை சிறப்பா பார்க்கணும். கண்ணுங்கருத்துவா பார்க்கணும் காவலை. ஆனா எத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு புத்தி வந்திருக்க? என்னன்னு இதுதான் வச்சு உனக்கே ஒரு நாள் கழிச்சு புத்தி வந்து எங்களோட வந்து ஜாயின் ஆயிருக்க. இதான் சொல்றேன் நோனி ஞானி. சார் என் மனசை யாரும் நினைச்சிருக்கேன்னு சொல்லதா? கை வண்ணத்துல இப்படிங்க என்ன மறந்த பொழுதும் நான் உன்னை மறக்கவில்லை. நான் தான் பாடணும். நீ யார வச்சிருக்கிற பாடுறதுக்கு? ஆமா கண்ணு ஊரங்கும் பொழுது இன்னும் ஊரங்கவில்லை. ராசன் இருந்தா நான் வேறேதோ கேட்கவில்லை. மாமா என் பக்கம் இருந்தா வேறேதோ தேவையில்லை. என்ன மறந்து பொழுதும்
ஏன் பாடுறேன் நன்றி 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 பாட்டு நல்லா இருந்துச்சாப்பு இந்த மாதிரி பாட்டெல்லாம் ரசிக்கணும் பாட்டு பார்த்தேன் ஏன் குச்சி மண்டையில் சுருங்குது சொல்றியாம்மா சொல்றியாம்மா தமிழ்நாடே கெட்டு குட்டிச்சவரா அப்புறம் மிஸ்டர் அருண் அவர்கள் மாதிரியாவே பார்த்துக்கிட்டு என்னன்னு தெரியல இந்த பாட்டெல்லாம் யாருக்காண்டி பாடினேன் எல்லாம் எங்க சந்தோஷத்துக்காண்டி மக்களுடைய சந்தோஷத்துக்காண்டி என்ன பண்ண தெரியுமா ஊருக்கு நம்ம உருப்பிடாம போனாலும் ஊருக்கு நல்ல ஒரு மாதிரி நடந்துக்கணும் நீ வந்துட்டீங்கன்னா ஊர் நல்லா இருக்கும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாகாதலின் முயற்சி தன்னை வருத்த கூடி தரும் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பின் அடிமையாக அன்னை இதயமாக அன்பின் அடிமையாக அவர் வழிகாட்ட வேண்டும் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் மாமா வர மாதிரி சத்தம் கேக்குது. தங்கராஜ் மாமா. எந்த மாமா? 9 மாமா இருக்கா, வருவாங்க. பாடி பறந்த கிளி பாடி பூமானே, பாடி பறந்த கிளி மறந்தடி பூமானே, காத்தாடி கண்ணாலே பூத்தாடி நின்றே
முடிகிறது. நீங்க எல்லாம் நம்பிராசன் தகப்பனாரு. நான் யார் தெரியுமா? எனது தந்தையார் பேர் நம்பித்தலைவன், தாயின் பேர் நங்கை மோகினி, நாங்கள் அண்ணன் மொத்தம் 7 பேர். அடியன் பேர் வீரத்தேவன். நாங்கெல்லாம் திரைப்படத்துக்கள் காட்டுக்கள் காவலுக்கு செல்ல போகிறோம். அப்பா நம்பிராஜன் அவர்களே, இப்பொழுது நீங்கள் வந்த காரணம்? உன்னை உண்மையிட்டா டிஸ்மிஸ் பண்ண வேலை விட்டு போடா. நான் நம்பிராசன் இல்லடா, நம்பிராசன் மயன். என் தங்கச்சி எப்படி வந்துச்சு, அப்போ அண்ணங்கார எப்படி வரணும்? வரணும்ல, அவன் லூசு மாதிரி வர்றது. அதனால் இருந்தாலும் நாங்களாம் திரைப்படத்துக்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும். எனது அன்பு தங்கையை, தங்கையே அருமை. உலகி கொண்டிருக்கும் போது என்ன அழைத்த காரணம் தங்கை இல்ல, முதவங்களை அடிச்சு கொள்ளுங்கடா. தந்தையா? தந்தையை சொல்லுங்க. ஏட்டி நான் நோத்தாடி பொண்ணு வாங்க வந்திருக்கேன். தந்தைய நான் உனக்கு கணவன். கணவன் மாதிரியே தெரியலையே. நம்பிராஜ மையம் இப்படி இருப்பாங்க. சேஞ்ச் பண்ணி போட்டா வருவேன். என்ன உண்ணி கடிச்சிட்டு கிடக்குது மாமா? நீ உண்ணிய மட்டும் பாரு. சரிங்க மாமா. மாமா மாமா ஓமானாங்க. என்ன வெறுப்பு? வாங்க போங்க என்று பேசு. சரி வாங்க போங்க. ஓ உன்னை எத்தனை நாளாகி விட்டது நான் கொஞ்சி குழாவி. என் அன்பு தங்கை வள்ளியோ அங்கும் இங்கும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கு. இலக்கண பிரச்சனை பேசுறது ஒழுங்கா பேசுறா. எடுவட்ட எரும மாட்டு பையன் நல்லா பேசுங்க மாமா. ஏன் தெரியும்? நல்லா கிளாமரா ரொமான்டிக்கா பேசுங்க. எனக்கு எரிச்ச பசங்க உன்னை பார்த்தா மூத்திரமே வராது. ஒழுக்கமா பேசுற மாமா. என்னடா எழுத திண்ட சோறுக்கு சொல்லிட்டு 4 இட்லி சப்பாத்தி சப்பாத்தி ஆக்கி கொடுத்து விட்டே பேசு. ஆமா டார்லிங், வாவ் ஐ வாண்ட் டு மேரி. அப்படின்னா இப்படி பேசினா செருப்பு அடிப்பாங்க. அடிப்பாங்க, உனக்கு கண்டிப்பா அடிப்பாங்க. பேசுறேன் கண்ணீர் ஏதாச்சும். என்ன என் தங்கை நம்ம இருவரையும் பார்த்து விட்டா சந்தேகப்படுவான். ஆமா. என் தங்கச்சி வர வரைக்கும் நம்ம ஒண்ணு நேரம் நடிச்சுக்கிறேன். தங்கச்சி கூப்பிட்டு காவலுக்கு அப்புறம் விஷயத்த அப்பா சொல்லிருக்காரு. கண்ணு கருத்தமா நம்ம குலப்பண்பு குன்றாமல் செய்ய வேண்டும் அல்லவா? தங்கை வருவதற்கு என்ன பண்ண போற? நோங்காத பழனி மலை பாத யாத்திரை ஏறணும். அப்புறம் இங்க ஏறி விட்டா அப்புறம் ஏதாவது முருகனுக்கு 2 ஒண்டாட்டி பாதாடா பிடிக்காத சாமியாருக்கு முருக கடவுள் தான். 2 கொண்டாடி என்ன வாழுது? என்ன சரி இருக்கட்டும். சரி மாமா சொல்லுங்க மாமா. இதயத்துல கோயிலே கட்டி வச்சு எங்க கோயில காட்டு பாப்போம். இல்ல இப்போதைக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க. சொல்லுங்க மாமா. நாம் இருவரும் சேர்ந்து என்னதான் காதல் காதல் தங்கச்சி கட்டி பிடிக்காத கண்ணை கட்டி கரும்பு காதலை எடுத்து வைக்கவா? சொல்லுங்க மாமா. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாமா. இதோ சொல்லவா? லாலா இதோ டார்லிங் லாலா நந்த லாலா. ஏய் சொல்லுங்க மாமா. ஓகே ஆமா. என்ன செய்ய அதுல இரவுக்கு பகல் என்ன போய் அமுக்குங்க. இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலை? இருட்டி நிலா வந்தது மாமியார் சேலை, மாமனார் எடுத்தார் மந்திர கோலை. நல்லா இருக்க. இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பது இல்லை, நாம் ஒருவர் என்பது உண்மை. இருவர் என்பது இல்லை, நாம் ஒருவர் என்பது உண்மை. பார்ப்பதில்
காதல் படம் தனியா போய் பண்ணிரு. நீங்களோட பண்ணினா கெடுத்துருவாங்க. அம்மா அம்மா என்றால் அன்பு. அப்பா என்றால் உன் பம்பு மூடு. ஆல்ரெடி மூடி தாண்டா இருக்கு. ஐயோ அன்பு தங்கையே அண்ணா மங்களமாக நீ வாழ வேண்டும். எங்களது வாரிசாகிய என் தெய்வத்துக்கு மீனாட்சி அவர்களுக்கு பெரிய ஆளாகணும். எங்க வாரிசு எங்க வம்சங்க நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கணும். அந்த பெருமாள் அவளுக்கு துணையா நிற்கணும். 40 வருஷம் 30 வருஷம் இந்த சூனாதேவி அவர்கள்லாம் வந்திருக்காங்க இந்த மேடைக்கு. நம்ம மேடைக்கு வந்த தெய்வங்கள் பூரா வந்திருக்கு. உங்க ஆசீர்வாதம் அனைவரும் என் பிள்ளைய பெரிய ஆளாக்கணும். நீங்க நன்றி வணக்கம். சிவனா அவர்கள் காலடி வச்சதுக்கு நன்றி ஐயா. போட்டது போட்டது ஒரே ஒரு பாட்டு அப்புறமே பாருங்க நடக்கட்டும். அப்புறம் வந்து பாருங்க. நன்றி வணக்கம். நன்றி. பொன்னாடை போத்தி என்னை வந்து வரவேற்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் அன்பு பெரியமாக்களுக்கு. அம்மா சொன்ன மாதிரி அப்பா உங்ககிட்ட வந்தாரடி. அப்பா உங்ககிட்ட வந்தாரடி. போன் அடிச்சு அரப்பை மோதிரம் போடுற
எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடி அந்த கௌரவப்படுத்தி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெரும்படுத்திய குறிவிருது இருந்த அனைத்து இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் எம் ராஜா அவர் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாக நன்றி நெடுந்தனர். தங்கையே, வீர பெண்மணியே, அண்ணா, அண்ணன் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த கனக வேங்கை பூங்குரத்தியே, அப்பா ஒரு கட்டளை எடுத்திருக்கின்றார். என்ன கட்டளை அண்ணா? ஆண்கள் உழுது வயது உழுதும், ஆமா, பெண்கள் திணைக்காவல் விருது குல சம்பிரதாயம். அப்படி இருக்குமான உனக்கோ தக்க வயசு வந்துருச்சு, அதனால காட்டுக்கு காவலுக்கு போக வேண்டும். காவலுக்கா? காட்டுக்கா? அப்பா உங்களை காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லி இருக்காரு, அது உறுதி. சும்மா இருக்கிற என்னைய காவலுக்கு போன நான் எங்க போறது? நீ வீட்டுல விளக்கமாறு முன்னா கூட்டி வந்திருக்காங்க. தங்கச்சி, நம்ம குல சம்பிரதாயம் அதான். அண்ணன் ஒன்ற சின்ன விஷயம் அண்ணா, காட்டுல சிங்கம் புலி எல்லாம் இருக்காது அண்ணா. இந்த கரடியவே கூட்டி போறான். அதுவும் சரிதான் தங்கச்சி. சரிதானே? இப்ப உன்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேனே, சொல்லுங்க அண்ணா. தங்கச்சி, மாதத்துல மொத்தம் எத்தனை நாள்ரா? 7 நாள். 7 நாள் அண்ணா. வாரத்துல 7 நாள், மாதத்துல 30 நாள். 30 நாள். இப்ப 15 நாள்ல நிலவு வளரும், நிலவு தேயும். நிலவு முழுமையா இருக்கு என்ன சொல்லுவாங்க? பௌர்ணமி சொல்லுவாங்க. தங்கச்சி, பௌர்ணமி வந்துட்டா எல்லா பேரும் நிலவு அழகா இருக்கான்னு வானத்தை பார்ப்பாங்க. அண்ணன் மட்டும் வானத்தை பார்க்க மாட்டாங்க, நேரம் ஆட்டோ பிடிச்சு உன் வீட்டுக்கு வருவேன். ஏன் தெரியுமா? அந்த பௌர்ணமியே நீதே. ஆனா அமாவாசைக்கு புதுக்கோட்டை போயிருவேன், உன்னைய பார்க்க தாண்டி. சரி, அது அதை விட இது மோசம். அது சரி, அப்பாவை நம்ம வந்து கண்ணுங்க வருத்துமா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. ஆமா, அதனால காவலுக்கு போவோமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எல்லாத்தையும் கூப்பிடுறியே. காட்டுக்கு காவலுக்கு போவோம். மொத்தமா காவலுக்கு கூப்பிட்டா காவல் அப்படித்தான் இருக்கு. உள்ள கொட்டை நம்பி போயிருமா? அப்படியா? சரி அண்ணா, எனக்கு வந்து நிறைய உணவு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கண்ணா, பசிக்கும்ல. கடலை மிட்டாய் இருக்கு, பொறி உள்ள வாங்குனே எல்லாமே. இந்த சண்டால அம்புட்டு திண்டு தீர்த்துட்டா. காவலுக்கு வந்தீங்களா, திங்கிறதுக்கு வந்தீங்களா? இல்ல இல்ல, தெம்பா நடக்கணும்ல, தெம்பா பேசணும்ல. ஆறுதல் வராரு, அதனால நிறைய வாங்கிட்டு வாங்க, சாப்பிடணும். உனக்கு அண்ணே வாங்கி உள்ள வச்சிருக்கேன், பொட்டுக்கல்ல, ரயில் வண்டி. ஆமா மாமா, நான் வந்து 2 உண்டை வச்சிருக்கேன், வேணுமான்னு கேளுங்க. உனக்கு மாமா கடுக்கு மிட்டாய், அப்புறம் இந்த மிட்டாய் வச்சிருக்கேன். நீ எடுத்து வரல. தேரோட்டமா நோட்டமா சரிதாட்டமா வெகுநாளாக உன்னை நாடி நின்றான் கண்ணினா ஆடுவே ஓடுவே ஆடுவே தேடுவே ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சரிதாட்டமா
கும்மி கொட்டி பாரு. காவல் வந்து அப்புறமா அப்பா வந்து காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. காவல் வந்து அப்புறம் பார்த்துப்போம். நம்மளாம் வந்து சொன்ன பேச்சை கேட்டோம், நம்ம நல்ல பிள்ளைன்னு ஆயிடுவோமா? என்ன கும்மி கொட்டுறதுக்கு? கும்மி கொட்ட தெரியாது. கும்மி யாருக்கு கொட்ட தெரியாது? தெரியுமா? தானந்தன கும்மி கட்டி கும்மி கட்டி பெரிய சூப்பர். அதுல கும்மி கொட்டி விளையாடுவோமா? எப்படின்னு எங்களுக்கு தெரியாது அண்ணா. கும்மி கொட்டலாம், நம்ம கூட வீட்டுல போய் கொட்டிக்கிறோம். இவ்வளவு கூட்டினோம்னா கும்மி கொட்ட மாட்டான், குடியவே கொட்டி விட்டுருவான். தங்கச்சி இவ்வளவு நீ ஆசைப்பட்டுட்ட புள்ளரங்குமா புள்ளரங்குமா இல்ல நான் உண்மையிலே வள்ளி பாடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா வள்ளி ஆடுவார்கள் என்று இன்னைக்கு தான் நினைச்சேன். சிறப்பாக ஆடிய வள்ளி அவர்களுக்கு நன்றி. விளையாட்டுத்தனமா காவலை பார்க்காம விட்டுட்டோம். பறவைகள வருது பாருங்க. தங்கச்சி நம்மள எல்லாம் இப்படியே விளையாண்டுட்டே தெரிஞ்சா அப்பா ரொம்ப ஆனா ஒரு விஷயம் இந்த ஆனா எப்ப ஆனா ஒரு விஷயம் ஆமாண்ணா ஆவணா அது வேற விஷயம். ரெண்டு விஷயமா அண்ணனுக்கு லேசா நெஞ்சு வலிக்குதுடா. நேத்தே ஆஸ்பத்திரி இல்ல நேத்தே ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க டாக்டர் என்ன சோதிச்சு பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? தங்கராசு உன் இதயத்துல இந்த தண்டி ஓட்டம் இருக்கு. அண்ணா இதயமே இவ்வளவுதானே இருக்கும். அப்பதான் நான் சொன்னேன் டாக்டர் என் இதயத்துல இருக்குது ஓட்டம் இல்ல, என் தங்கச்சி வந்து போகக்கூடிய வாசல்னு சொன்னேன். உனக்கு ஏண்டா தங்கராசு எங்க அண்ணனுக்கு அவ்வளவு பாசம் என் மேல. ஒரே தங்கச்சி இல்ல அதனால பாசம். அவருக்கே அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கு? கட்டி நொறுங்கி போயிடும். சேலத்துல சொல்லித்தான் கூட்டி வந்திருக்கோம். சரி அண்ணா தங்கையே பறவையை விரட்டுவோம். அண்ணா பறவையை விரட்டலாம். ஆலோலம் 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 சா ஆலோலமே ஆலோலோ 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 ஆலோலமே ஆலோலோ
நீங்க என்ன இப்படி ஓரஞ்சனை பண்றீங்க? நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்களா? நீ போடா கிட்டு, நீ அங்கிருந்து அடிவாம்மா. கிளம்பிட்டாண்டா. தாயாளி கட்டரளி மோல எப்படி ஆடுது? காக்கா வேணும் போறாமே சூப்பரா சூப்பர் பிள்ளை. என் தங்கச்சி ஆட்டுறது இடுப்பாட்டு இருந்துச்சு. இது என்னோட கிழிச்சு போன அடுப்பு நாசமத்து போறவனே அது நரம்பு தலைச்சியா? நரம்பு தலைச்சு. ஏண்டா அது மதியம் சொல்றது இல்லையா? அவனுக்கு சூடு பிடிச்சிக்கிச்சு. ஒண்ணுக்கு போய் சரி அடுத்து போதும். அதோட படிக்க என்ன அருண் மாமாங்கிற? உனக்கு அண்ணன் இல்லையா? நானு மாமாங்கிற. இதுல இருந்து என்ன தெரியுது? இவன் மாடு மேய்ச்ச வர பால் பீச்சர் ஆட்ட ஆடுறானா? சரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். தங்கச்சி அருமையா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ வழிகள்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளவு திறமையாக பாடுறதுக்கும் இப்படி டான்ஸ் ஆடு நான் பார்த்ததில்ல. சூப்பர் அருமை அருமை. ஒரு ஆதி காலத்து அலங்காரமான இன்னொன்று எனக்கு ஒரு அற்புதமாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கு. சந்தோஷம் மகிழ்ச்சி. இன்னும் திருந்தலையடா. அது யாரும் சரித்திரத்திலே கிடையாது. நான் எங்க அண்ணனை வாழ்த்தி பேசணும். நாங்க எவ்வளவுதான் எங்க அண்ணனுக்கு கழுவி கொடுத்தாலும் அதை ஒரு விலையில்லா புத்தகமா நினைச்சு வாங்கிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி வீடோடி வாழணும், வீடோடி வாழணும். நன்றி மகிழ்ச்சி. ஆனா பல பொம்பளையும் சொல்லி பார்த்துட்ட பாரு. கொடுமை இல்லம்மா, விடுமா, அவர் தெரியாம செஞ்சுட்டு போயிடுவாருமா. தங்கச்சி நீங்க வந்து முதல் காவல்ல இருங்க. ஆமாடா தோழி பாரு, அப்படியே ஆட்டம் போட்டுட்டே திரிவ. நீ ரெண்டாவது காவல்ல கண்ணு கருத்துமாரு. நான் வந்து பரன் மேல நின்று பறவைகளை துரத்துறேன். சரி தங்கச்சி, அப்பா சொன்ன வார்த்தைக்கு என்னங்க கண்ணு கருத்துமா காவலை பாருங்க. ஆமா, காவல் பார்க்கணும். நீ வரையும் ஆடுகாலி முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். சரியா இருந்தா எதுக்கு அதட்ட போறோம்? அப்படி ஆடிட்டு திரியறீங்க. ஒழுங்கா காவலை பாருங்க. யாரு தெரியுமா? யாரு? நீ சோத்துல விச வச்சு கொண்டு போடுவேன். இவனுக்கு நம்ம விச வைப்போம்மா. இவ உனக்கு நாத்துனா அண்ணன் போட்டு ஏத்துனாத்தான் இவன் நாத்துனா. கழுத்துல தாளிடுவான். இதுவரையும் குதூகலமா இருந்துச்சுடா, சந்தோஷமா இருந்துச்சு.